ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீன் குழம்பு ரோ மீன் தான் வாங்கியிருக்கேன். 3 கேஜி வந்துருச்சு. அதில் முட்டையும் சேர்த்து 1 கேஜி வந்துருச்சு. அது தனியாக வீடியோவாக போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன்லாம் கழுவி க்ளீனாக பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வெங்காயம், தக்காளி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தனியாக பேஸ்ட் அரைச்சிக்கிறதுக்கு. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உப்பு, ரெட்டு மிளகா பொடி, வீட்டு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் சீரகம், புளி நான் ஒரு 150 கிராம் எடுத்து ஊற வச்சுட்டேன் நல்லா. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மஞ்சள் பொடி, மிளகா பொடி, சீரகம், உப்பு எல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் பாத்திரத்தை வச்சாச்சு. நான் சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா புளிப்புத்தன்மை சில்வர் பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு குண்டாவும் சீக்கிரமாக ஒரு மாதிரி அலுமினியத்தில் செஞ்சால் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் சில்வர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். 2 வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே அதில் ஒரு 3 வெங்காயம் பேஸ்ட்டுக்கு போட்டு அரைக்கிறதுக்கு. நான் குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும் குழம்பு. நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றதுனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். பச்சை கலர் அப்படியே மாறாமல் இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம எண்ணெயில் போட்டு வெதக்கினா போதும். அதுக்கப்புறம் நல்லா குழம்பு ரொம்ப நல்லா வந்துடும். இப்போ நான் புளியை கெட்டியாக கரைச்சி தேவையான அளவு புளி எடுத்துகிட்டு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புல இப்போ வேணும்னா நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. ஏன்னா நான் தேவையான அளவு கரெக்டாக முதல்லையே உப்பு அளவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். இப்போ குழம்பெல்லாம் நம்ம ஒரு திட்டமாக பதமாக கலக்கி வச்சாச்சு. எனக்கு என்ன சொல்கிறது, குழம்பு நிறைய தான் ஆன மாதிரி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீன் எப்படி போடுவீங்கன்னுட்டு. நான் கொஞ்சம் குழம்பு நான் எங்கள் பாப்பா மீன் போட்ட குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால் குழம்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன், மீன் போடாத வாசனை வராது. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டோடனே இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் ஏற்கனவே தனியாக குழம்பு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த தலை, பெருசு தலை, 3 கேஜி மீனுடைய தலை தான் இது. கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் கழுவி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் வேறு எப்போனா செய்கிறதுக்கு. இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. மீனுக்கு ரொம்பி வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் அந்த மீனெல்லாம் போட்டால் பாத்திரம் பிடிக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன், வேறு எப்போனா செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு. ஒரே வாட்டியாக நிறைய செஞ்சு சாப்பிடணும். 3 கேஜி மீன். இதோடைய முட்டையே 1 கேஜி வந்திருக்குங்க. இந்த ரகு மீனில் முட்டை இருந்துச்சு. 1 கேஜி குழம்பு இப்போ நான் ஒரு அரை வேக்காடு தான் வேக வைப்பேன். மீன் ரொம்ப வேக வைக்க மாட்டேன், உடஞ்சி போய்டான்ட்டு. இப்போ நான் இட்லி சுட எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா எனக்கு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் நீங்களும் இந்த மாதிரி இட்லிக்கு மீன் குழம்பு சேர்த்து சாப்பிடுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தேங்க்யூ.